19ஆம் தேதி ஆவணி மாதம் 19ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி 29 நிமிடங்கள். இதுவரை நேரம் இந்த ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து அபிஷேக ஆராதனை வழிநடத்தினார். துதிகளோடு ஜெபங்களோடு பாடல்களோடு சாட்சிகளோடு வேத வார்த்தைகளோடு வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த வழிநடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெபங்களுக்கு கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. இன்றைய நாளுக்கான வசனம் சங்கீதம் 121:3. உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். ஆமேன். கர்த்தர் தாமே உங்களுடனும் எங்களுடனும் கூட இருந்து உங்கள் கால்களை தள்ளாட விடாமல் காக்கிறவர். அவர் உறங்க மாட்டார். நாங்கள் உறங்கினாலும் அவர் உறங்குவதில்லை. எங்களுக்காக காரியங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் பரிசுத்த வேதாகமத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதான தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் 1 ராஜாக்கள் 14, எரேமியா 40, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்தும் மார்க்கு 14வது அதிகாரம். இதை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்கள் எல்லோருக்கும் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அத்தோடு ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, வாக்கு தத்துவம், தேவனுடன் ஒரு நிமிடம் இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையில் நாங்கள் ஜெப வேலை கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. எங்களுடன் காலை வேளையிலே பாஸ்டர் அண்டன் ராசனம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரி ஷியானி அவர்கள் டொரண்டோவிலிருந்து முதலாக இந்த ஜெப வேளையில் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்று கொண்டு மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி சிஸ்லே அம்மா லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரி கவிந்தா அவர்கள் யாழ்ப்பாணம் இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கொழும்பு இலங்கையிலிருந்து சௌரி ஐரீன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். எல்லோரையும் வரவேற்று கொண்டு இந்த நாளிலும் சௌரி டோலி அவர்கள் வேலையில் இருப்பதனால் இணைந்தார், சென்று விட்டார். அதே வேளையில் சகோதரி ஜானட் அவர்கள் டொரண்டோவிலே தனது புத்தக வெளியீட்டுக்காக வந்து வெவ்வேறு வீடுகளில் தங்கியிருக்கிறார். அதனால் அவர் இணைய முடியவில்லை. இணைய போகிற ஒருவரையும் கர்த்தர் தாமே நினைத்து வழிநடத்துவாராக. நாங்கள் இணைந்திருக்கிற ஊழியர்களோடு வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. சகோதரி ஐரீன் அவர்கள் இந்த வேளையிலும் தொகுத்து வழங்குவார்கள். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். பிரைஸ்லோடமா. ஆமீன். நீங்கள் ஜெபங்களை தொகுத்து வழங்குங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ. ஆமென். நன்றி பிரதர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஜெப அறைக்கு வந்திருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாங்கள் ஜெபத்துக்குள்ளாய் கடந்து போவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா, அந்த நேரத்துக்காய் நன்றி கர்த்தாவே. காலை மாலை இரவு நேரங்களிலே கர்த்தாவே இணைந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் என்ன காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமோ தேவன் எங்களுக்கு உணர்த்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியானவர் நீர் வழி நடத்தும்படியாய் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களுடைய ஜெபங்களுக்கு எல்லாம் தேவன் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைய நாளிலும் அப்பா நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம். தேவன் எங்கள் கால்களை தள்ளாட விடாமல் எங்களை பாதுகாத்து எங்களை கைகளில் ஏந்தி கொண்டு இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களை மறவாத தேவனே நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எத்தனை தடவை உம்மை மறுதளித்திருந்தாலும் மறந்து போயிருந்தாலும் தேவன் எங்களை மறவாமல் நினைத்து கொண்டிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்திலும் கர்த்தாவே இந்த ஜெப வேலையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். முதலாவதாக நாங்கள் பாஸ்டர் ஐயாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. குடும்பங்களிலே இருக்கிற சமாதானத்துக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க பாஸ்டர். ஏன்னா அந்த நாட்களிலே அநேக எல்லாரும் யாருக்கிட்ட கதைச்சாலும் பார்த்தீங்கன்னா, நான் குடும்பத்தை விட்டு பிரிய போறேன், கணவனை விட்டு பிரிய போறேன், டிவோர்ஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு. பிள்ளைகளும் அதே மாதிரி குடும்பங்களிலே ஒற்றுமை சமாதானம் இல்லாதபடிக்கு பிள்ளைகளும் கீழ்ப்படிவில்லாத பிள்ளைகளா இந்த நாட்களிலே அதிகப்படியான முரட்டாட்டமான பிள்ளைகளா இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நான் எங்களால் பேசவே முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது.
காணப்படுகிறது. அதனால பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே கணவன் மனைவி பிள்ளைகள் ஒற்றுமை சமாதானத்துக்காக பாஸ்டையா நீங்க ஜெபிச்சு கொள்ளுங்க. அநேக குடும்பங்களிலே கடன் பிரச்சனைகள் இருக்கிறது, சுகயினமா இருக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. ஜெபிக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். கிருபையும் இரக்கமும் பரிசுத்த உமமுள்ளங்கள் அன்பு தகப்பனே, நீர் குடும்பங்களை உருவாக்கின தேவன், உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். மனுக்குலத்தை உருவாக்குவதன் நோக்கமே உம்மை மகிமைப்படுத்துவதற்காக. ஆண்டவரே, உம்முடைய கட்டளைகள் ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு நாங்கள் உம்மை அன்பு கூறுவது, நாங்கள் ஒவ்வொருவரை அன்பு கூற, பிறரை அன்பு கூற உடைய கட்டளையாக இருக்கிறது. ஆண்டவரே, அந்த குடும்பத்துல அந்த ஒற்றுமையை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் குடும்பத்தை உருவாக்கின தேவன். ஆதாம் ஏவாளை உருவாக்கி அவர்கள் கீழ்ப்படியாததன் நிமித்தம் அந்த வாழ்வு சீரடிந்து போனதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரை முதற் கொலை காயின் ஆவிலை கொல்லுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரே, அந்த குடும்பங்களில உம்முடைய சமாதானம், இதோ சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன், உங்களிருந்தே கலங்காமலும் திகையாமலும் இருப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்தை ஒவ்வொரு குடும்பங்களும் பெற்றுக்கொள்ள அந்த தீமைகள் குடும்பங்களில் இருந்து அகன்று போக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த கடைசி காலத்துல நோவாவின் நாட்களில நடந்தது போல இந்த கடைசி காலத்துல நடக்கும் என்று சொன்னீரே. மனிதர்கள் தற்பிரியராகவும் அன்பில்லாதவர்களாகவும் பாவ சாபங்களுக்குள்ள வாழுகிறவர்களாகவும் கீழ்ப்படியாதவர்களாகவும் இருப்பார்கள். ஆண்டவரே, இந்த காலத்தில் இப்படியான இந்த குடும்ப பிரிவுகளை ஏற்படுத்தாதபடி கிறிஸ்தவர்களிடத்துல இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள் கற்பனைகளின்படி நடக்கும் பொழுது இந்த பிரிவுகள் ஏற்பட மாட்டாதே. ஆண்டவரே, அது ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா நாடுகளிலும் இப்படியான பிரச்சனைகள் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரே, இன்றைக்கு வாலிபர்கள் கூட கணவன் மனைவி இணைந்து வாழுவதை அவர்கள் தவிர்த்து வருகிறார்கள். இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல கூட ஆண்டவரே, அந்த குடும்பம் என்பது உமக்கு பிரியமாக உம்முடைய வசனத்தின்படி கணவன் தலைவனாக மனைவி அன்பாக வாழுகிற வாழ்வை அந்த குடும்பங்களில கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து தேவனுக்கு கீழ்ப்படித்து வாழ நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய கரம் ஒவ்வொரு குடும்பங்களின் மேல வரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த குடும்பங்களில இந்த கடைசி காலத்துல அந்த வேலையற்ற தன்மை இப்படியான பலவிதமான பிரச்சனைகளுக்கு கூடாக அவர்களது குடும்பங்களில கடன் பிரச்சனை தலை தூக்கி இருக்கிறது. சில குடும்பங்கள் ஆடம்பரமாக செலவு செய்து கடனை பெருக்கிக் கொள்ளுகிறார்கள். ஆண்டவரே, கணவனும் மனைவியும் இணைந்து பிள்ளைகளும் ஒற்றுமையாக கடன் அற்று கடன் நீ வாங்காய், கடன் நீ கொடுத்திடுவாய். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி அவர்கள் வாழாதது நிமித்தம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், மிகுதி எல்லாம் கூட கொடுக்கப்படும். உடைய வசனம் ஒரு பொழுதும் போய் சொல்லாது. அவர்கள் உம்மை விட்டு தங்களுடைய மாம்ச சிந்தையில வாழ்வதுதான் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது என்பதை ஒவ்வொரு குடும்பங்களில் உள்ள உறுப்பினர்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. துன்மார்க்கர் வழியில் நில்லாமலும் பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் வேதத்தின் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்படியான ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறேன். வார்த்தை இப்படி வாழும் பொழுது எந்த குறைவும் எங்களுக்கு இருக்க முடியாது. ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய தேவைகளை பரத்திலிருந்து சந்திக்கிற தேவனாக இருக்கிறேன். இப்படியாக ஒற்றுமையாக உமக்கு கீழ்ப்படித்து வாழுகிற தேசத்தில் உள்ள மக்கள் பொல்லாத வழிகளை விட்டு உம்மிடத்துல திரும்பும் பொழுது, உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது நீர் அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கிற தேவன். ஆண்டவரே, ஒவ்வொரு தேசங்களிலேயும் சேமத்தை கொடுக்கும்படியாக அந்த தேச ராஜாக்கள் அதிகாரிகள் அந்த மக்களுக்கு உணவு
உணவு தேவைகளை அவர்கள் சந்திக்கும்படியான அளவு ஆசீர்வாதத்தை நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதங்கள் அந்த தேச தலைவர்களுக்கூடாக அதிகாரிகளுக்கூடாக ஒவ்வொரு குடும்பங்களுக்கு கிடைக்க கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரோடு உடைப்படுவீராக. பாவ சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் அகன்று ஒவ்வொரு மக்களும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற தன்மையை கொடுப்பீராக. பிசாசுதான் குடும்பங்களுடைய பணத்தை திருடுகிறவனாக, குடும்பத்தில் மன குலைச்சலை உருவாக்குறவனாக இருக்கிறார். குடும்பத்தில் உள்ள அனைவரும் குடும்ப ஜெபம் மேற்கொள்ள இயேசுவின் வழியில நடந்து பிசாசை வெற்றி கொள்ள நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உலகத்துல உபத்திரவம் உண்டு, ஆனால் நீர் உலகத்தை ஜெயித்தீர். அதே போல நாங்களும் இந்த ஓநாய்களின் தேசத்துல ஓநாய்களுக்கு இல்ல ஆடு போல நீர் வாழ்ந்து உம்முடைய உயிரையே கொடுத்து எங்களை மீட்டுக் கொண்டீர் ஆண்டவரே. நாங்களும் உம்மை போல வாழ்ந்து இந்த தேச மக்களை மீட்டுக் கொள்ள நீர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு குடும்பங்களிலேயும் சமாதானத்தை கொடுக்க போறதுக்காக நன்றி. உம்முடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்கிற அத்தனை குடும்பங்களும் அத்தனை மக்களும் சமாதானத்தோடு அன்போடு பரிசுத்தத்தோடு ஆசீர்வாதத்தோடு வாழ நீர் உதவி செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் செய்கிற ஊழியங்களை நீ தொடர்ந்து ஆசீர்வதித்து கூட இருந்து வழி நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. மற்றும் ஜெனன் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், ஐரின் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், டோலி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரோடு ஒவ்வொரு ஊழிய இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரோடும் நீர் கூட இருந்து உங்களுடைய கரம் கூட இருந்து வழி நடத்தும்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அவருக்கு உணர்வுள்ள இதயத்தை கொடுத்து கேட்கிற காதுகளை கொடுத்து உங்களுடைய வார்த்தை பொறுமையை திரும்பாது. இந்த ரேடியோவை கூட போகிற ஒவ்வொரு திரும்ப வார்த்தைகளின் படியும் அவர்கள் வாழும் பொழுது அவருடைய வாழ்வு ஒரு வளமான ஆசீர்வாதமான தேவைகள் சந்திக்கப்பட்ட வாழ்வாக முத்தலான வகைகளில பாவ சாபங்களில அந்த பணங்கள் போகாதபடி நீர் காத்து கொள்ளுகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. கடன் நீ வாங்காய் கடன் கொடுக்கிற அளவுக்கு நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிற தேவன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கூட வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய ஊழியங்கள் தேவைகள் குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் சந்திப்பாராக. நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து உங்களுடைய ஊழியங்களை அதிகமாக பெருக பண்ணுவாராக. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நன்றி பாஸ்டர். நன்றி பாஸ்டர். சிசிலி அம்மா தான் இருக்காங்க. ஆமாம். நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கம்மா. இந்த நாட்களிலே நடக்கிற ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஆன்லைன் மூலமாக நடக்கிற எல்லா ஊழியங்களையும் தேவனுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. இந்த நாட்களிலே ஆன்லைன்ல ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு அநேக தடைகள் இருக்கிறது. வானொலி மூலமாகவும் இருக்கலாம், அதிகமாக இந்த வாட்ஸ்அப் மூலமாக நடக்கிற ஊழியங்களுக்கு அநேக தடைகள் இருக்கிறது. அது எல்லாவற்றையும் தேவன் எடுத்து போடும்படியாய் இந்த ஊழியங்களை சரியாக செய்ய தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கம்மா. இன்றைக்கெல்லாம் 5 மணி பிரேயர்ல எங்களால செய்யவே முடியல. ஏன்னா உள்ளுக்கு போனவங்க வெளியில போனவங்க உள்ள வர முடியல. பேசுறது அவங்களுக்கு கேட்கல, அவங்க பேசுறது எங்களுக்கு கேட்கல. அப்படியான அநேக பாடுகளின் மத்தியிலே தான் இந்த நாளிலே நாங்கள் 10 ஆகிவிட்டது நாங்க ஆரம்பிக்கிறதுக்கு. இப்படியான தடைகள் எல்லாம் தேவன் எடுத்து போடணும். இந்த ஊழியங்களை நாங்க சரியாக நேர்த்தியாக செய்ய தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆன்லைன் மூலமாக நடக்கிற எல்லா ஊழியங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிங்கம்மா. இன்டர்நெட் தடைகள் எல்லாம் வராதபடிக்கு தேவன் ஒவ்வொரு ஊழியங்களையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபித்துக் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, இந்த ஜெபத்தை நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களோட கூட இருந்து நீரே வழி நடத்தும் தகப்பன். அப்பா பிதாவே, சாத்தான் இந்த பக்கத்தால விரட்டுவான் என்று தெரியவில்லை தகப்பனே. அன்பான தகப்பனே, 4 பக்கம் நன்மைகள் நடந்தா அதை அவன்
தடுத்து போடுறதுக்கு அவன் வல்லவனாய் இருக்கிறான் தகப்பனே. அப்பா, உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை இயேசுவே. உமது நாமத்தை நாங்கள் உச்சரிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, நீர் பெலம் கொடும் தகப்பனே இந்த மக்களுக்கு. அப்பா பிதாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. ஆவியானவரே, இந்த தடங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஆவியானவரே, எல்லா தடங்களையும் எடுத்து போடும் தகப்பனே. ஆகா, ஆவியானவரே, ஜெபிக்கிற மக்களை ஆசீர்வதியின் தகப்பனே. ஆவியானவரே, ஜெபிக்க வரப்போறவர்களையும் ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த தடங்கள் எல்லாவற்றையும் எடுக்க நீர் வல்லவராயிருக்கிறீர் அப்பா. அப்பா, இந்த சங்கம வானிலை வந்து ஜெபிக்கிற அத்தனை பேரையும் ஒரு கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே, எந்தவித சூழ்ச்சிகளும் இல்லாமல் அசங்கம வானொலியை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த தடங்களை எடுத்து போடும் தகப்பனே. உம்மால் ஆகும் தகப்பனே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் ஆகும் தகப்பனே. ஆவியானவரே, உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, எங்களுக்கு நீர் ஒரு வழிவிடும் தகப்பனே. அப்பா, இந்த தடங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஆவியானவரே, நீர் செய்ய போற புதுமைகள் எல்லாவற்றையும் நாங்கள் காண்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே, எல்லா இடங்களையும் தேசங்களையும் ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா, மக்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. எல்லா இடத்திலும் தகப்பனே, சாத்தான் சூழ்ச்சிதானப்பா எங்களை மூழ்கி அடித்துக் கொண்டிருக்கின்றது. இசப்பா, நீரே துணை கொண்டு எல்லாவற்றுக்கும் வல்லவராயிருக்கிறீரப்பா. ஆவியானவரே, எல்லா தடங்களையும் எடுத்து போடும் தகப்பனே. அப்பா பிதாவே, உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. இந்த பொல்லாத தடங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, இந்த சங்கம வானிலையில் என்ன குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. உமது கரங்கள் அவர் மேல் இருப்பதாக தகப்பனே. அப்பா பிதாவே, அவருக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் அவரை பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஏசப்பா, கனா சிஸ்டர் குடும்பத்தை உமது கரங்கள் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவ போய் எங்க ஜபிக்க போனாவும் அவன் செய்கைகளையும் அவ போய் நடத்த போற ஊழியத்தையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அவக்கு நிற்பெலங்கொடும் தகப்பனே. அவ பெலங்கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, இந்த சிங்கம வானிலையே மகள் எனக்கு செய்தியை தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. அவை ஆசீர்வதியின் தகப்பனே. அவ பிளப்படுத்தும் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமேன், 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 ஆமேன். நன்றிமா. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் தேவைகளையும் அனைத்தையும் தேவன் நிறைவாய் சந்திப்பாராக. ஆமேன், ஆமேன். நன்றிமா. தொடர்ந்து நாங்கள் குணா பிரதர் ஜெபிக்கிறீங்களா? பிறகு ஜெபிக்கிறீங்களா? ஆமா, ஜெபிக்கிறீங்களா பிரதர்? ஆமா. ஓகே, பிரைஸ் தி லார்ட் பிரதர். நீங்க முழு தேசங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க பிரதர். ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் ஜெபிங்க. அதே போல விக்கிரக தோப்புகள் எல்லாம் அழிந்து போகணும். இந்த நாட்களிலே அநேக ஊர்களிலே வந்து விக்கிரகங்களுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. சாஸ்திரங்களுக்கு பின்னாடி இந்த பில்லி சூனியம் அப்படி செய்யறது, இப்படியான காரியங்களே அதிகப்படியான ஜனங்கள் அதை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் மனம் திரும்பணும். அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எல்லா தேசங்களிலும் இருக்கிற இப்படியான ரட்சிக்கப்படாத ஜனங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. தேசங்களிலே தேவன் ஒரு எழுப்புதலை கொடுக்கணும்னு சொல்லி ஜெபித்துக்கணும். ஜெபிக்கிறவங்களே ஆசீர்வதிக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையுடன் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்து நிக்கிறோம் ஐயா. இரக்கம் உள்ளவராயிருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நானே என்னை தவிர வேறு தேவனில்லை என்று சொல்லுகிற ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதில் உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும், அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடும் ஜீவன்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமா இருக்கிறவரே, இதோ இந்த காலை வேளையிலும் கர்த்தாவே இந்த விண்ணப்பத்தோடு உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறேன் ஆண்டவரே. பலமும் அல்ல,
பராக்கிரமம் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்னவரை இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே தகப்பனே இந்த தேசங்களுக்காக நாங்க செபிக்கிறோம். தேசங்களில ஆண்டவரே ரட்சிக்கப்படாமல் இருக்கிற மக்கள் உண்மை அறிந்து கொள்ள வேண்டும்படியாக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் கிடந்தோம். ஆண்டவரே, எல்லாரும் அக்கிரமம் செய்து மரித்தவர்களாய் கிடந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுடையவராய் நம்முடைய மிகுந்த இரக்கங்களினாலே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த எங்களை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தீங்க. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். இது எங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவென்று சொல்லுகிறவரே, எங்களுக்கு பாராட்டின உன்னத கிருபைகளுக்காய் உம்மை சோதரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம். ஆண்டவரே, பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவரும் குமார் நண்டைகளை வரான் என்று சொன்னவரே, எங்களை இழுத்து கொண்டு வந்து உம்முடைய ரத்தத்தினாலே கழுவி ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவும் எங்களுடைய ஆய்க்கினை தீர்ப்புகள் அகற்றப்படவும் நாங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கிறதற்கு தகுதி பெறவும் ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக தயவுகளுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் நீர் மாறாதவராய் இருக்கிறீர், பட்சபாதம் உள்ளவராய் இல்லை ஆண்டவரே. நீர் ஆண்டவரே பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ரட்சிக்கப்படாத மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீங்க ஆண்டவரே. தகப்பனே, துன்மார்க்கன் அழிந்து போகிறதையும் விரும்பாத தேவன். இந்த வேளையிலும் ஒவ்வொரு மக்களுக்காக செபிக்கிறோம், எங்களுடைய உறவுகளுக்காக செபிக்கிறோம், எங்களுடைய தாய் தகப்பன்மார்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. சகோதர சகோதரிமார்களுக்காக செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களையும் தொடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அவர்களையும் கர்த்தர் இழுத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உமக்கு செலுத்த வேண்டிய துதிகள் கனங்கள் மகிமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே விக்கிரகங்களுக்கு செலுத்தி கொண்டு கர்த்தாவே தகப்பனே அவைகளுக்கு பணிந்து கொண்டு நிற்கிற இவர்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும் என்று இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்தில் செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, இவர்களுடைய இருதயத்தின் கடினங்கள் உடைக்கப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தையை அறிந்திருக்கிறார்கள் அநேகரும், தேவனை அறிந்திருக்கிறார்கள், ஆனாலும் அவரிடத்தில் வருவதற்கு கர்த்தாவே விருப்பம் இல்லாத இருக்கிற இவர்களுடைய இருதயத்தின் கடினங்கள் உடைக்கப்படட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஆண்டவரே. இவர்களுக்கு பின்பாக நின்று ஆண்டவரே ஜனங்களை உம்மை நோக்கி பார்க்க விடாதபடிக்கு இவர்களை சுத்தி இருளால் மூடி வைத்திருக்கிற சத்துருவின் கிரியைகள் யாவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அகன்று போகட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஜனங்கள் மனம் திரும்புவார்களாக, ஜனங்கள் தேவனை நோக்கி பார்ப்பார்களாக. தேவனை குறித்து அறியப்படுகிறது, அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால் காணப்படாத அவருடைய நித்திய வல்லமைகள் தேவத்துவங்கள் உண்டாக்கப்பட்டவை தெளிவாக காணப்படும். ஆதலால் போக்கு சொல்ல ஒருவருக்கும் இடமில்லை என்று சொல்லுகிறவரே, ஆண்டவரே உம்மை அறிந்திருக்கிறார்கள் கர்த்தாவே, ஆனாலும் மனம் திரும்ப முடியாதபடிக்கு சத்ருவானவன் அவர்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தி வைத்திருக்கிற பெருமைகளை எல்லாம் உடைத்தறிந்து தேவன் தாமே அவர்களை ரட்சிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஜனங்கள் மனம் திரும்ப உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை தொடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் இந்த குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே தகப்பனே, இவர்கள் உம்முடைய ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே வழி என்பதை அறிந்து கொள்ள தேவன் தம்முடைய ஒரே புறான குமாரனை விசுவாசிக்கிறவனவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தீர் என்பதையும் உலகத்தை ஆய்க்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் உலகம் அவரால் ரட்சிக்கப்படும்படிக்கு அவரை அனுப்பினீர் என்பதையும் உணர்ந்து கொண்டு என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவரே வழியை உண்டு பண்ணினீர் ஆண்டவரே. அதை அவங்க புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒவ்வொரு ரட்சிக்கப்படாத மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அது மாத்திரமல்ல, விக்கிரக வணக்கங்களை விட்டு அவர்கள் திரும்பட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. பாகால்களுக்கு முழங்கால்களை முடக்காதபடிக்கு கர்த்தருக்கு கர்த்தாவே முழங்கால்களை முடக்கி வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வலோகத்தின் நீதியுள்ள நியாயாதிபதியான கர்த்தரை ஆராதிக்கிறதற்கு அவர்கள் தங்களுடைய மனதை திருப்ப கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. தேசங்களில் நல்ல ராஜாக்கள் எழும்புவார்களாக. எசேக்கியேலை போல ராஜாக்கள் எழும்பி விக்கிரக தோப்புகளை தகர்ப்பார்கள்
செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசங்களிலும் மாற்றங்கள் காணப்படட்டும் ஆண்டவரே. அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் மனம் திரும்பி கர்த்தாவே தேவனை தேடுகிறவர்களாய் மாறட்டும். ஜனங்களை தேவனை தேடுகிற திசைகளுக்குள்ளே கொண்டு வரத்தக்கதாக அதிகாரங்களில் இருக்கிறவர்களை கர்த்தர் தொடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல இந்த தேசங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே மக்களை பாதுகாப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, வழிநடத்துவீராக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்ட மக்கள் கர்த்தாவே ஆண்டவரே சாட்சியாக நிற்க உதவி செய்வீராக என்று செபிக்கிறேன் ஐயா. ரட்சிக்கப்பட்ட மக்கள் விக்கிரகங்களுக்குள்ளே போகாதபடிக்கு, அந்நிய நுகங்களுக்குள்ளே பிணைக்கப்படாதபடிக்கு, அந்நிய தேவர்களுக்கு தங்களை தாழ்த்தாதபடிக்கு கர்த்தாவை வாயிராக்க முடியவர்களாய் நிற்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. தேவனுக்காக வைராக்கியம் காண்பிக்கிறவர்களாக நிற்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவனை அறிந்தவர்களாக, தேவனை புரிந்தவர்களாக நிற்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஜீவ வார்த்தைகளை சுமக்கிறவர்கள் தேவனுக்காக பரிசுத்தம் உள்ளவர்களாக நிற்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தவரே. அந்த வரங்களை பயன்படுத்தி ஜனங்களை விடுதலையாக்குறவர்களாக நிற்க தேவ பிள்ளைகளுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ பிள்ளைகளுக்கு வருகிறதான நெருக்கடிகளை கர்த்தர் அகற்றி வீராக செபிக்கிறேன் ஆண்டவரே. தேவனை நம்பி நிற்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வலுவாதபடி நம்மை காக்கிறவரும் தம்முடைய மகிமை உள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு எங்களை நிறுத்த வல்லவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்க கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் பலத்தை கொடுக்கும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு தேவ ஊழியர்களும் சேர்ந்து செயல்பட உதவி செய்வீராக. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்காதபடிக்கு சத்தியத்தை சத்தியமாய் சொல்லி ஜனங்களை தேவனுக்கு நேராக என்ன ஆண்டவரே முந்தி போகத்தக்கதாக, ஊக்குவிக்கத்தக்கதாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் செயல்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒவ்வொரு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ ஊழியர்கள், தேவ பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக. இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக செபிக்கிறேன் ஐயா. இந்த ஊடகத்தின் ஊடாக செய்யப்படுகிற ஒவ்வொரு தேவ செயல்களுக்காக உம்மை சோதரிக்கிறேன் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஐயா. எண்ணம் தொடர்ந்து பயணிப்பதாக, எண்ணம் அநேக வீடுகளுக்குள்ளே பிரவசிப்பதாக, எண்ணம் அநேகரை தட்டி எழுப்பட்டும் என்று செபிக்கிறேன் ஐயா. தேவ ஊழியக்காரர்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த சங்கமம் ஊடகத்துல செய்யப்படுகிற ஒவ்வொரு ஊழியங்களிலும் கர்த்தாவே உம்முடைய நாமம் எண்ணம் மகிமைப்படட்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. அநேக கட்டுக்கள் அவிழ்க்கப்படட்டும், அநேகர்கள் விடுதலையாக்கப்படட்டும், அநேகர்கள் எண்ணம் பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு நேராக நிற்க கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வருகை இருக்குமானால் ஆண்டவரே கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆயத்தம் உள்ள மனவாட்டிகளாய் நிற்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படி மரித்து போனாலும் கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசித்திருக்க உதவி செய்யும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சுகபல ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. சங்கமம் ஊடகத்தை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. லெஸ்லி அண்ணனையும் அவர் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை பாதுகாப்பீராக, வழி நடத்துவீராக. எண்ணம் அவர்களுடைய வாஞ்சைகளையும் தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. சேர்ந்து பயணிக்கிறவர்கள் ஒரு மனதோடு பயணிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அநேகர்கள் எண்ணம் இணைந்து கொண்டு ஆண்டவரே இந்த ஊடகத்தை தொடர்ந்து நடத்த கர்த்தர் பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. சிஸ்டர் ஜேனத்துக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் இதோ அவங்களை பலப்படுத்துவீராக செபிக்கிறேன் ஐயா. இந்த தேசத்தின் காலநிலைகள் அவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு சுகபல ஆரோக்கியத்தோடு ஆண்டவரே இந்த தேசத்துல இருந்து தங்கள் தேசத்துக்கு போகும் வரைக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு கூட இருக்கட்டும். அவங்க சாப்பிடுகிற சாப்பாடுகள் ஆண்டவரே பானங்கள் யாவும் சரீரத்துக்கு ஏற்றதாய் அமையட்டும் என்று நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே தகப்பனே, இந்த ஒருங்கிணைப்பை நடத்துகிற சகோதரிக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் தாமே அவங்களுடைய ஊழிய பாதைகளிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தடைகளை உடைக்கிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். இதோ தடைகளை உடைத்து வாசல் வழியாய் உட்பிரவசித்து கடந்து போவார்கள் என்ற வசனத்தின்படியும் இயேசுவின் நாமத்திலே எல்லா தடைகளும் உடைக்கப்படுவதாக செபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களோடு கூட இணைந்து கர்த்தாவே இந்த இணையதளத்தின் ஊடாக உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் தேவ சமாதானம் நிறைவாய் இருப்பதாக, உன் அலங்கத்துக்குள்ள சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக சொன்ன வசனத்தின்படியும் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் சுகபல ஆரோக்கியங்கள் நிறைவாய் இருக்கட்டும் என்று செபிக்கிறேன் ஐயா. மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியைப் போலவும், பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போலவும், ஆண்டவரே கணவன் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் காணப்படுத்தும் என்று நான் செபிக்கிறேன் ஆண்டவரே.
ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. மறுபடியும் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் சேர்ந்து நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்தங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஜெபங்களை கேட்டு தேவன் தேசங்களிலே ஒரு எழுப்புதலை கொண்டு வர போறதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே உங்களையும் ஊழியங்கள், உங்களுடைய வேலை காரியங்கள், குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் சந்திப்பாராக. நன்றி பிரதர். தேங்க்யூ. அப்படி உங்களையும் நடத்துவாராக. ஆமென் ஆமென். தொடர்ந்து நாங்கள் சகோதரி சாந்தி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சாந்தி சிஸ்டர். நான் வழியில நிக்கிறேன், ஜெபிக்க முடியாது, நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், வேலையில இருக்கிறேன். சாரி. தொடர்ந்து நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இரக்கத்தின் தேவனே, கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. இந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாள் முழுவதும் தேவனைகளை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த அரபு தேசங்களை எல்லாம் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அரபு தேசங்களிலே கர்த்தாவே அந்தரங்கமாக ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய நல்ல பாதுகாப்பை தேவன் இந்த நாளிலே கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த இடத்திலே கர்த்தாவே அப்பா அந்த அரபு தேசங்களிலே அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்பட தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுடைய எல்லா தடைகளையும் தேவன் நீங்க எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே அந்த இடங்களிலே கர்த்தாவே ஊழியம் செய்யறதான அப்பா மிஷனரிகள், சுவிசேஷர்கள், போதகர்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை. அநேக போதகர்களுக்கு கர்த்தாவே அநேக பிரச்சனைகள் மத்தியிலே ஊழியம் செய்யறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா யாருக்கும் தெரியாம கர்த்தாவே அந்தரங்கமாக ஆராதித்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகள் பகிரங்கமாக ஆராதிக்கிற ஒரு சூழ்நிலையை தேவன் நீங்க உருவாக்கி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியாய் கர்த்தாவே எல்லா ஊழியர்கள் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை. உண்மை உத்தமமாய் ஊழியங்களை செய்ய தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா உம்முடைய வார்த்தைகளை புரட்டி பேசுகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களிடம் இருந்து கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சரியான சத்தியத்தை கற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். எங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு திருச்சபைகளையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. திருச்சபையில இருக்கிற எல்லா விசுவாச குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். திருச்சபையில நடக்கிற சிறுவர் ஊழியங்கள், பெரியவர்கள் ஊழியங்கள், வாலிபர் ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. இது எல்லாவற்றையும் தலைமை தாங்கி நடத்துகிறதான தலைமைத்துவத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல பொறுமை, தாழ்மை, கர்த்தாவை விட்டு கொடுக்கிற தன்மை, இதெல்லா காரியங்களையும் அவர்களுக்கு தேவன் நீங்க கற்றுக் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அப்படியாய் ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த நேரத்திலும் கர்த்தாவே அப்பா இஸ்ரேல், பாகிஸ்தான் தேசங்களை எல்லாம் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஈரான் தேசங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நேற்றைய தினத்திலும் அப்பா துபாய் தேசத்துக்கு அவங்க அடிச்சிருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அதன் மூலமாய் கர்த்தாவே அந்த ஜனங்களுக்கு எந்த ஆபத்துகளும் வராதபடிக்கு தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க கர்த்தாவே. அந்த தேசங்களிலே சமாதானத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க. தலைவர்களிடத்திலே கர்த்தாவே நல்ல ஒரு சமாதானத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட உண்மை அறிந்து கொள்ள உடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா இஸ்ரவேல் ஜனத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அந்த யூதர்கள் கர்த்தாவே உம்மை அறிந்து கொண்டு கர்த்தாவே நீரே மெய்யான தேவன் என்று அறிந்து கொண்டு கர்த்தாவே அவர்கள் உம்முடைய ரட்சிப்பை காண தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நன்றி தகப்பனே. அப்பா ஒவ்வொரு திருச்சபைகள், விசுவாச பிள்ளைகள், தேசங்களை ஒப்பு கொடுக்கிறேன். தேசத்தின் தலைவர்களை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தேசத்திலே இருக்கிற பொருளாதார காரியங்களை ஆசீர்வதிச்சு கொடுங்க. தேசங்களிலே கர்த்தாவே நல்ல விளைச்சலை அதிகரித்து கொடுங்க. நல்ல காலநிலைகளை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன்
ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அந்த நாளிலும் வைத்தியசாலையிலே ஐசியூல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வைத்தியரால் கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட இந்த நேரத்திலும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் தேவன் பரிபூர்ண சுகம் விடுதலை கிடைக்க தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சங்கமம் ஊடகத்தை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. லெஸ்லியனா குடும்பம், ரீட்டா சகோதரி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே ஜனத் சகோதரிக்கா ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்க அந்த கனடா தேசத்துல கத்தாவே அப்பா செய்யற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். சகோதரியை எடுத்து தேவன் அப்பா பயன்படுத்துகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். உற்சாகத்தின் ஆவியை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். அன்பின் அபிஷேகத்தால் மகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அநேக ஜனங்களுக்கு கத்தாவே அப்பா சுவிசேஷம் சொல்ல தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன். அநேகரை ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வர தேவன் கருவியாய் எடுத்து பயன்படுத்துறபடியால் நன்றி செலுத்துகிறேன். என்ன நோக்கத்தோடு என்ன எதிர்பார்ப்போடு அந்த தேசத்துக்கு சென்றாங்களோ அது எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அந்த நாளிலும் கத்தாவே அப்பா வந்து ஜெபித்த கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய தேவைகள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதிச்சு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். தேவன் என்னையும் எடுத்து பயன்படுத்தினபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா. சோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா ஜெபங்களுக்கும் தேவன் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் தாமே எல்லா காரியங்களிலும் கூட இருந்து எங்களை வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியா என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமீன் ஆமீன். நேரம் தொகுத்து வழங்கி உங்களையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாங்கள் மேகலா வாஸ் அவர்களை அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் புதன்கிழமை வியாழக்கிழமையிலே. அவர் இணையவில்லை. ஆனாலும் நீங்கள் இணைந்து இந்த ஜெபங்களை தொகுத்து வழங்கி இருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே தந்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்துமாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து வழிநடத்துகிறவங்களையும் உங்கள் ஊழியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து வழிநடத்துவாராக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கால வேளையிலே வேலைகள் மத்தியிலும் எங்களுடன் இணைந்த சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்றாரியோவிலிருந்து இணைந்தார். வேலையில் மத்தியிலே அவர் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டு வருகிறார். மேலும் அவர் உயர்த்தி வழி நடத்துவார். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். சகோதரி சிசிலி அம்மா இந்த வேளையில் இணைந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இணைந்து கடந்து சென்ற ஒவ்வொருவரையும் இணைய முடியாதவர்களையும் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் நாங்கள் ஜெபிக்க வேண்டியது. ஒரு சகோதரிக்கு நான் சொல்லியிருந்தேன், ஜெபிப்பது மட்டும்தான் உங்களுடைய கடமை, சபிக்காதீர்கள் என்று சொன்னேன். அவர் அதிலிருந்து வரவில்லை. அப்படியாக நாங்கள் உலகத்தில் உள்ள பிள்ளைகள் யாவரும் கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்கள் ஜெபிக்க வேண்டும், சபிக்கக்கூடாது. அது எங்களுக்கு எதிரியாக இருந்தாலும், எதிரி நாட்டவர்களாக இருந்தாலும், மற்ற மதத்தவர்களாக இருந்தாலும் நாங்கள் அவர்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் ரட்சிப்பார். அவர்களும் கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் உருவாக்கிய கர்த்தர் உருவாக்கிய பிள்ளைகள். ஆமேன். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். அதற்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். எல்லா நாடுகளிலும் இந்தந்த நாடுகளில் வைராக்கியம் உள்ளவர்களாக, அதே வேளையிலே இந்த எங்களுடன் இணைந்து ஜெபிக்கிற ஒரு சிலர் வைராக்கியம் காரணமாக முடியவில்லை. எங்களுடைய ஊழியங்களிலும் கூட அப்படியாக இருக்கிறது. அப்படியாக வைராக்கியம் உள்ளவர்களை கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வந்து இணைக்க ஊழியங்களை செய்ய, கர்த்தருக்கு ஊழியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். தொகுத்து வழங்கிய சௌரி ஐரீன் அவர்களும் இணைந்த பாஸ்டர் ஆண்டன் ராசனாயம், சௌரி சிசிலியாமா, சௌரன் குணா மற்றும் இணைந்த ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இணைந்து ஜெபிக்க முடியாமல் கடந்து சென்ற சகோதரி சாந்தி, சகோதரி கவிந்தா அவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே அவர்களை ஒப்புவித்து கொண்டு நாங்கள் நாளை காலை வேளையிலே இன்னொரு நேரடி ஒலிபரப்பில் இணைவோம். அடுத்த வாரத்திலே தேவ ஊழியர் சகோதரி ஜானட் அவர்கள் இணைவார்னு விசுவாசிக்கிறோம். அவர் திங்கட்கிழமை கனடாவிலிருந்து பிரயாணமாகிறார். அடுத்த வாரத்திலே அவர் செய்வார்னு விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தரை சுத்தமான நாளைய நாளும் சகோதரி ஐரீன் அவர்கள் இணைந்து வழி நடத்துங்கள். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும். ஆமேன்
ஆமீன். அருமையானவர்களே, நாங்கள் இதுவரை நேரமும் இலங்கை, இந்திய, உலக நாடுகளுக்காக ஜெபங்களுக்கு ஊடாக வழிநடத்தப்பட்டோம். 6 கண்டங்களுக்காகவும் நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். எல்லோருக்குமாக ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் அந்த ஜெபங்களை கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கூடாக கடந்து செல்வோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி